ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இது ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான். அது இல்லாமல் இது வந்து காய்ச்சி தான் நான் எப்போவுமே ரெகுலராக அந்த காய்ச்சின ஆயில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். நான் இப்போ வரைக்குமே இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஆயில் முடிஞ்சுனா கூட நான் வேறு கடையில் போய் எந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வரையும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்கேல்ப்க்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகும். செம்பருத்தி இலையும் அப்படி தான், ஸ்கேல்ப்க்கு நல்லா கண்டிஷ்னர் மட்டும் இல்லாமல் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் ஹேரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலையும் கருவேப்பிலையும் தான். கருவேப்பிலை முடி நல்லா பிளாக்காக க்ரோத் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் முடி உதிராமையும் இருக்கும். மருதாணி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா டீப் க்ளீன் பண்ணும். அது இல்லாமல் எந்த டேண்ட்ரப்பும் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லா தெரியும், விட்டமின் சி இருக்கனால ஹேர் ஃபால் ஆகாமல் வச்சுருக்கோம், ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது கருஞ்சீரகம் மினரலும் நியூட்ரியனும் இருக்கனால ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக வளர்க்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சரிசி ஹேரை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வளர வைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிலேருந்து குட்டி குட்டி ஹேரை வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் பாதாமையும் நான் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பாதாமோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா பாடிக்கு ரொம்பவே குளிர்ச்சி. பாதாம் பார்த்திங்கன்னா ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் வந்து தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லெமன் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் ஸ்கேல்ப்பை வச்சுக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு தேவையான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கத்தாழை வந்து ஹேர் நல்லா சைனிங்காக இருக்கும். ஹேர் ரொம்ப வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது நம்ம பார்த்ததையெல்லாம் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு 3 to 4 நாளைக்கு நல்லா ஃபேன் காற்றுல இல்லை நிழலில் காய வச்சுக்கிறேன். இப்போது இதை அரைக்க போகிறேன். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் ஒரு 9th படிக்கும்போதுலேருந்து இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறமே என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு. நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணங்காட்டி ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எப்போ மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. அவ்வளோக்கு ஹேர்லாம் எதுவும் கொட்டுறதில்ல. நான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு 1.5 month வரும், இல்லைனா 2 monthக்காவது கடைசிக்கு வரும். நான் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கல. லெமன் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஊற வச்ச வெந்தய தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைச்சி ஒரு வடை பக்கத்துக்கு நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் நல்லா வடை ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு 9 பீஸ் கிடச்சி. இது வந்து ஃபேன் காற்றுல காய வைக்கணும், இல்லைனா நிழலாக இருக்கணும். நல்லா காற்று வர இடத்துல காய வைக்கணும், இல்லைனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஸ்பேஸில் காய வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டேஸுங்கும்போது நல்லா காஞ்சி வச்ச சைஸை விட கொஞ்சம் குட்டியாகி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 3 days தான் காய வைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே மழை லைட்டாக பேஞ்சிட்ருக்கங்காட்டி அவ்வளோக்கும் காய வைக்க முடியல. லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி எடுத்து நீ காய்ச்சிக்கலான்னு தான் நான் 3 நாள் தான் காய வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து காய்ச்சிக்கலான்னு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு, எந்த பச்சையாகவும் இல்லை. இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3 தான் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு, நல்லெண்ணெய் 100 ml, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் 100 ml. இந்த 3 தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து அளவாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா தலை ரொம்ப பிசுன்னு ஆயிரும் ஆயில் அப்ளை பண்ணும்போது.
இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போது அது 1/2 லிட்ரு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு 2 மந்த்ஸுக்கு வரும். இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு காய வச்சுருக்க பீசஸ் எல்லாம் எடுத்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரே ஒரு டைம் மட்டும் பாயில் ஆகணும். அந்த ஒரு டைம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நுரை வந்தோடனே ஒரு டைம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஆயில் ஆகிருக்கும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். கிளாஸ் பாட்டிலுங்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த ஆயில் பாட்டிலில் ஆயில் நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பீசஸும் எடுத்து நான் பாட்டில்லையே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஆயில் முடிகிற வரைக்கும் அந்த பீசஸும் வந்து இந்த பாட்டில்லையே தான் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆயில் கூட ஊற ஊற ஹேர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக் ஆயிரும். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.